இயேசு வர்றாரு. அதுக்கப்புறம் இயேசு வர்றாரு, மீட்பர் வர்றாரு. தேவன் மீட்பரை ரெடி பண்ணி அனுப்புகிறார் உள்ள. இவர் அதையே தான் செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆதாம் மாதிரியே அவன் எப்படி பாவத்தை ருசி பார்த்து பாவத்தை செஞ்சு பாவியானானோ அதுபோல் இவர் இவர் பாவம் செய்யல, ஆனால் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொள்றார். அந்த ஆதாமுக்கு நடந்த மாதிரியே இவருக்கு நடக்கு பாருங்க. நம்முடைய பாவத்தை தன் மீது அவர் ஏற்றுக்கொள்றார். நம்முடைய பாவத்தினால் அவர் பாவமாகிறார். பாவம் அறியாத அவரை பாவமாக்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாக நீதியை அறியாத நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப பரிசுத்தராய் வந்தவர், பாவத்தினால் தீட்டுப்படாதவராய் பிறந்தவர். அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை, ஒரு பாவமும் செஞ்சதில்லை. பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கலை. அவர் முதல் ஆதாம் எந்த பாவமும் இல்லாமல் உண்டாக்கி வைக்கப்பட்டு எப்படி பாவத்தை ருசி பார்த்து அந்த பாவத்தில் மூழ்கினான், அதுபோல் இவர் வேறு விதத்தில் அதே மாதிரி ஆகுது இவருக்கு. இவர் மனமும் நம்முடைய பாவங்களை தன்னுடையதாக்கி கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்தது நிமித்தம், ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாவமானார். அந்த ஆதாமுக்கு நடந்தது அப்படியே இவருக்கு நடக்குது. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அப்படியே இவருக்கு நடக்கிறது. அதனால தான் அவர் ரெண்டாவது ஆதாம். அந்த ஆதாமுக்கு நடந்தது மாதிரியே இவருக்கு நடக்கிறது. அவன் பாவம் செஞ்சிட்டான், இவர் பாவம் செய்யாமலே பாவம் ஆகிறாரு. பாவமாகி சிலுவையில் அவர் தொங்கின போது அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21. அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். பாவமானவர் சாபமாயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமானவருக்கு எல்லா சாபமும் சேர்ந்துருச்சு. ஜீவாதிபதியாக இருக்கிறவர் மரணத்துக்குள்ள பிரவேசித்தாரு, ஜீவன்லேருந்து மரணத்துக்குள்ள போகிறாரு. முதல் ஆதாமுக்கு நடந்தது மாதிரி இவருக்கு நடக்குது. அவன் ஜீவன்லேருந்து மரணத்துக்கு போனான் பாவம் செய்யறதன் மூலமா. இவர் பாவம் செய்யாமலே நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டதுனாலே ஜீவன்லேருந்து மரணத்துக்குள்ள போகிறார். அவருடைய மரணம் பாவத்திற்கான தண்டனை. நம்முடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டு நம்முடைய தண்டனையும் அவர் மீது வைக்கப்பட்டது. அதுதான் அந்த மரணம். அதுக்குள்ள போகிறார். பாவமாகி சாபமாகி பாவத்தின் நிமித்தமாக இருந்த அத்தனை சாபமும் அவர் மேலே அவருடையதாகிறது.